காலையில் சீக்கிரமே எழுந்து கோலம் போட்டுட்டு கணு வைக்க போயிட்டேன். எங்கள் ஃபேமிலியில் பொங்கலுக்கு அடுத்த நாள் இதை மாதிரி கணு வைக்கிற வழக்கம் ஒன்று உண்டு. இது வந்துட்டு அண்ணன் தம்பியோட வெல்பீயிங்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சரிசி சாதத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணால் அது வந்து மஞ்சள் கலரில் ரைஸ் ஆகிடும். குங்குமம் மிக்ஸ் பண்ணால் ரெட் கலர் ரைஸ் அண்ட் கொஞ்சம் பிளெயின் கர்ட் ரைஸ். இது கூட நேத்திக்கு வச்ச சக்கரை பொங்கல் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு மொட்டை மாடிக்கு போய் குட்டியாக ஒரு கோலத்தை போட்டுட்டு மஞ்சள் இலையில் விரித்து வச்சுட்டு இதிலேருந்து 7 பிடி எடுத்து வைக்கணும். காக்கா பிடி வச்சேன், கனு பிடி வச்சேன். காக்கா கூட்டம் போல் என்னோட கூட்டமும் கலையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியையும் கும்பிட்டுட்டு அவசரமாக குளிச்சுட்டு வந்து என் ஹஸ்பண்டை எழுப்பினேன். கோவிலுக்கு போகலான்னு சொன்னியே வா அப்படின்னு. நானே இப்போ தான் தூங்குனேன் அப்படின்னு சொன்னான். மேட்டர் என்னன்னா, ஏதோ சர்வரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பூரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஈவினிங் ஷிஃப்ட்டு 4 o'clockலேருந்து லேட் நைட் 2 வரைக்கும். ஆனால் தூங்குனதே 5 மணிக்கு தானா. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தானே. ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது தானே இந்த ஃபெஸ்டிவலோட அழகே இல்லையா?